ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான நோயை நீக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த துளசி இலைகளை பயன்படுத்தி தான் அந்த ரெமிடி பார்க்க போகிறோம். இதை பயன்படுத்தி அந்த இதை நீங்கள் கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கி உங்கள் உடம்பை நல்லா பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு விதமான அந்த துளசி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக பார்க்கக்கூடிய அந்த நோயை நீக்கி உங்களுக்கு இனிமேல் அந்த உடம்புல அந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த துளசியோட அந்த இலைகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் துளசி இலைகள் கீழே உங்களுக்கு டேரெக்டாக காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் இந்த துளசி இலைகளை வச்சு நான் என்ன பொருள் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அந்த நோயை நீங்கள் இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ அந்த நோய் உங்களுக்கு மேல் உடம்பில் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த துளசி இலைகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடக்ஷன்லேயே எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த துளசி இலைகள்கிட்ட வச்சு இந்த துளசி இலைகளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம ஒரு நோயை விரட்டுறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எந்த நோய் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சளி இருமல் பிரச்சனையை சரி பண்ணி தரக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் எங்கள் தோட்டத்தில் இருந்து அந்த துளசி இலைகளை பறித்து எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இந்த துளசி இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சளி இருமல் பிரச்சனை, உடல் எடையை குறைக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி தருது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த எல்லா விதமான ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீர் கல்ல கரைக்கிறதா இருக்கட்டும், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த பல்வேறு விதமான நோய்களை விரட்டி நம்ம உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த துளசி இலைகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பொருளாக நான் துளசியோட அந்த இலைகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஓமம் தான். நம்ம நார்மலாக அந்த ஓமத்தை நல்லா தண்ணியில் ஊற போட்டு நம்ம அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே நமக்கு அந்த சளி இருமல் பிரச்சனை ஆயுசுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஓமம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா துளசி இலைகள் இன்னும் ஒரு 2 விதமான பொருட்கள் சேர்த்து நம்ம அந்த ட்ரிங்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நம்ம உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிளகு தான். இந்த மிளகை நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த ட்ரிங்கில் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சளியை சிறுநீர் மூலமாக கழித்து வெளியேற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா 3வது ஹைலைட்டான பொருளாக ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்துலேருந்தே துளசி எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அடுத்து ஓமம், இப்போ மிளகு அப்படின்னு சொல்லி 3வது ஹைலைட்டான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, இஞ்சி தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், நல்லா ஒரு இளம் இஞ்சாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா காரத்தன்மை வாய்ந்ததான். இந்த நம்ம சாப்பாட்டில் இஞ்சி, மிளகு, ஓமம் இந்த மாதிரி சேர்த்துட்டு வந்தாலே நமக்கு அந்த சளி இருமல் பிரச்சனையை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து நம்ம அந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ தொடர்ந்து ஒரு 2 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சளி இருமல் பிரச்சனை இருக்காது. இப்போ வர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா விதமான நோய்கள் நமக்கு இடையில பரவிக்கிட்டு இருக்கு. அந்த நோய்கள் எல்லாத்தையுமே விரட்டி நம்ம உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நம்மளோட அந்த உடல் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள், அது மட்டும் இல்லாமல் சளி இருமல் பிரச்சனை இருந்தால் தொண்டை வலி, இது எல்லாத்தையுமே சரி பண்ணி தரதுக்கு இந்த 4 பொருட்களுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு வரப்போ சாப்பாட்லேயோ இல்லை நம்ம நார்மலாக இஞ்சி கஷாயம் இந்த மணிக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த கெட்ட கொழுப்புகள் வெளியேற்றி தொப்பை பகுதியை கரைச்சிக்கிறதுக்கும் அந்த இஞ்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 பொருட்கள் தான். இது கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
இஞ்சியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு அந்த உலக்கை இருக்கும் இல்லையா, அந்த உலக்கையில் போட்டு நல்லா இஞ்சியை வந்து நம்ம தட்டி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா இந்த மணிக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நமக்கு மிளகு எந்த அளவுக்கு தேவை, மிளகு நமக்கு இப்போ எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு நமக்கு பாருங்கள் ஒரு 10 மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. இந்த அளவுக்கு தேவை. இஞ்சி வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சைஸ் இஞ்சி அதை வந்து நான் குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஓமம் எந்த அளவுக்கு எடுக்கணுங்கிறத நான் அடுத்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே காட்ட ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பொருட்களையும் நான் வந்து நல்லா உலக்கையில் போட்டு இப்போ தட்டி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் உலக்கை எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த 2 பொருட்களையும் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மணிக்கு நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நான் தட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்னு எடுத்து வச்சு அதில் பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் நான் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வற்றி கரெக்டாக ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு ஒரு கிளாஸில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா நம்ம வந்து கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா ஹீட் ஏறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம எடுத்து வச்சிங்கன்னா அந்த துளசியோட இலைகளை இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சிட்டு இருக்கு. அந்த பக்கத்துக்கு துளசி இலைகளை சேர்த்து அந்த எசன்ஸும் இது கூட நல்லா இறங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துளசி இலையோட அந்த இது எல்லாமே நல்லா சாரெல்லாம் வற்றி இங்கே பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு லைட் க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த இஞ்சியும் மிளகையும் இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி ஒரு பக்குவத்தில் கிடச்சிச்சு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ இதுவும் இந்த எசன்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா ஒரு நல்லா குடிக்கக்கூடிய பக்குவத்தில் நல்லா கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த ஓமத்தை எந்த பக்குவத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எல்லாமே இது கூட மிக்ஸ் ஆகிடுச்சுல. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஓமத்தை இங்கே பாருங்களேன், என்னோடய கையில் இந்த அளவுக்கு தான், நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு மட்டும் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ ஓமமும் நல்லா இது கூட ஒரு பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டிங்கன்னா உள்ளே இறங்கிடும். நல்லா இது எல்லாமே நல்லா நமக்கு கொதித்து ஒரு பக்குவத்தில் வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா நமக்கு ஒரு பக்குவத்தில் கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அந்த ஓமமும் நல்லா நமக்கு இது கூட கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்குவத்தில் இருக்கும் போதில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் குடிக்கக்கூடிய அந்த கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா 1 கிளாஸ் அளவு கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வற்றி இங்கே பார்த்தீங்கன்னா 3/4 கிளாஸ் அளவுக்கு தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சளி, இருமல், தொண்டை வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணி தரதுக்கு இந்த ஒரு கிளாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இனிப்புக்காக மட்டும் இல்லாமல் அந்த பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, தேன் இந்த மணிக்கு பொருட்கள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். சீனி மட்டும் சேர்க்காதீங்க. அது சேர்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வந்து இந்த ட்ரிங்க்கு பயனுள்ளதாகவே இருக்காது. அதனால் இந்த 3 பனங்கற்கண்டு, தேன், நாட்டு சர்க்கரை இந்த 3ல் இல்லாட்டி வெல்லம் இந்த மாதிரி 4 பொருளில் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களோட அந்த சளி, இருமல் பிரச்சனையை சரி பண்ணி தரதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ப்ரிப்பேர் பண்ணி எந்த டயத்தில் வேணாலும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். குடிச்சிட்டு வரப்போ அந்த குடிச்சிட்டு வரக்கும்போதே அந்த சளி, இருமல் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒன்று சிறுநீர் மூலமாக வெளியேற்றுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அப்படியே ஒரு வேர்வை மூலியமாகவோ அந்த மணிக்கு உங்களுக்கு வெளியேறது வந்து நீங்கள் உணர்கிற அளவுக்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சளி அடுத்து பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் துளசி சாறு வந்து டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே அந்த சளி, இருமல் பிரச்சனை வந்து உங்கள் பக்கத்திலே வராது. அந்த அளவுக்கு உங்கள் உடம்பையும் பாதுகாக்கும். சளி, இருமல் இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான நோய்கள் வந்து நம்ம உடம்பை தாக்கிட்டு இருக்கு. அந்த நோய்கள்லேருந்து விடுபடணும்னா நம்மளே நம்மளை பாதுகாத்துக்கிட்டால் தான். இந்த மணிக்கு நல்லா பயனுள்ள பொருட்களை வச்சு நம்ம வந்து கஷாயம் நம்ம குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்மளோட உடம்பை நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அந்த மணிக்கு எல்லாத்துக்குமே இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கரெக்டாக நான் சொல்லக்கூடிய பக்குவத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு சளி, இருமல் பிரச்சனையை அடுத்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒரு கிளாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.